பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. பிரியமானவர்களே, நீதி ஜனத்தை உயர்த்தும். நீதி என்று சொன்னால் உண்மை, நேர்மை என்று சொல்லலாம். அந்த உண்மை, நேர்மை இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது அது நமக்கு ஒரு உயர்வை கொண்டு வரக்கூடிய, ஒரு மதிப்பை கொண்டு வரக்கூடிய, ஒரு கனத்தை கொண்டு வரக்கூடிய காரியமாக இருக்கிறது. இந்த நாளிலே உலக ரீதியாக பார்க்கிற பொழுது நீதி மரித்து விட்டது என்றெல்லாம் பேசுவார்கள். ஏனென்று சொன்னால், அநீதிகள் நடக்கிற பொழுது அல்லது தவறுகள் நடக்கிற பொழுது அந்த இடத்துல இப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகப்படுத்துவார்கள். நீதி செத்து விட்டது, நீதி மரித்து விட்டது, நீதி இல்லாமல் போயிற்று என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் இங்கே வேதம் பதிவிடுகிறது, நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை அண்டிக் கொண்டிருந்த பொழுது, தேவனை உயர்த்தி கொண்டிருந்த பொழுது, தேவன் அவர்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவர்கள் என்றைக்கு தேவனை விட்டு விலகினார்களோ, தேவனும் அவருடைய வாழ்விலே அந்த இடங்களிலே அவர்களோடு இராதபடி அவர்களை விட்டு விலகினார். இங்கே பார்க்கிறோம், ஒரு நீதிமான் அல்லது உண்மையாய் இருக்கிறவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். 2ஆம் பகுதி சொல்லுகிறது, பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. அப்படி என்று சொன்னால் அது விமர்சனத்துக்குரியது. பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் அது விமர்சனத்திற்குரியது மாத்திரமல்ல, அந்த இடத்துல அவர்கள் கனத்தை இழந்து போகிறார்கள், மகிமையை இழந்து போகிறார்கள், தேவனுடைய சாயலை விட்டு விலகி போகிறார்கள். அவர்களுக்கு அவமானத்தை உண்டு பண்ணுகிறது. அவர்களுடைய வாழ்விலே அழிவை நோக்கி அவர்கள் கடந்து போகிறார்கள். அதற்கு அவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது பொருள். இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நேர்மையாய், நீதியாய், தேவன் என்னை காண்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார், நான் அவருக்குள் இருக்கிறேன், அவருக்குள் வாழ்கிறேன் என்ற எண்ணம் உடையவர்கள் தங்களுடைய நடக்கைகளிலும் செய்கைகளிலேயும் அவருடைய பார்வைகளிலேயும் அவர்கள் தேவனுக்கு எப்பொழுதும் பயப்படுகிறவர்களாக இருப்பார்கள். பாவம் செய்கிறதான எந்த மனுஷனும் அவன் தனக்கும் தன்னுடைய தேவனுக்கும் தன்னை சுற்றி இருக்கிற அனைவருக்கும் அவமானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு மனுஷனாய் இருக்கிறான். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து என்று வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய வாய்மொழிகளும் நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய கிரியைகளும் கர்த்தருக்கு உகந்ததாக பிரியமாக காணப்படுமாயின் தேவன் நம்மை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, நீ நீதியாய் நடந்து கொள், நேர்மையாய் நட, உன் வாயிலே பொய்யும் புரட்டும் விளக்கி தேவனுக்கு பிரியமானவைகளை செய். தேவன் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.